அரிசி கூழ்வடக வத்தல் வந்து நம்ம வேஷ்டியில் காய வைப்போம், ரேஷன் வேஷ்டியில் தான். அதை எடுக்கிறது காஞ்சதுக்கப்புறமா அதை எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வத்தல் புழிஞ்சு வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 சைடும் வேஷ்டியை பரட்டி போட்டு தண்ணியை நல்லா தாராளமாக ஊற்றி தெளிச்சிருங்க. ஏன்னா நம்ம வந்து அக்னி நட்சத்திரம் கடுமையான வெயிலில் தான் காய வைக்கிறோம். அதனால் தண்ணி ஊற்றி எடுக்கிறதுல ஒரு தப்புமே கிடையாது. மழை காலமாக இருந்தால் தான் தண்ணி தெளித்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வெயில் காலத்தில் தானே நம்ம கூழ் வடகம் போடுறோம். இந்த மாதிரி தண்ணியை நல்லா தெளித்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்திங்கன்னா எவ்வளோ நீளமாக மேகி மாதிரி வருது பாருங்கள். இதை எடுத்துகிட்டு திரும்ப மறுபடியும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு எண்ணெயில் பொரித்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே ஒரே நிமிஷத்தில் நம்ம எடுத்துட்டோம். இதை மறுபடியும் நல்லா ஒரு வேஷ்டியை விரிச்சிட்டு அதில் காய போட்டுற வேண்டியது தான். கிராமத்து ஸ்பெஷலே இது தாங்க. வத்தல், கறிவடகம் இந்த மாதிரியெல்லாம் அழகாக போட்டு எடுக்கலாம். இங்கே எனக்கும் தருவாங்க. எடுத்துகிட்டு போய் ஊரில் பொரித்து சாப்பிட்லாம். சாம்பார், பழைய சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.